ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் கிளாஸில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷேடட் பட்டன் ஹோலுக்கு 4 லைன் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால 4 லைன்லேயும் 1 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 4 லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்பரையும். இப்போ 4th லைனில் நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை எடுங்க. த்ரெட்டை எடுத்து 3rd லைனுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக 2nd லைனுக்கு போகக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. 1st லைனுக்கு தான் போகணும். 1st லைனில் போயிட்டு ஒரு செயின் போட்டு அகெயின் 4th லைனுக்கு டைரெக்டாக கொண்டு வந்துடணும். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் பட்டன் ஹோலில் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் இந்த ஸ்டிச்சுக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. 4th லைன்லேருந்து 3rd லைனுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் 1st லைனுக்கு போகணும். 2nd லைனுக்கு போகக்கூடாது. 1st லைன் போயிட்டு இப்போ 4th லைனுக்கு டைரெக்டாக வந்துடணும். வந்து ஒரு குட்டி லாக். அகெயின் சொல்கிறேன் பாருங்கள். 4th லைன்லேருந்து 3rd லைனுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. 3rdலேருந்து 1st லைனுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் அங்கேருந்து டைரெக்டாக 4th லைனுக்கு வரணும். வந்து ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சு மெயினாக இந்த பீகாக் ஃபெதர்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்டிச் இது தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ எண்ணாட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எண்ணாட் வீடியோவும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட்டு இங்கே பாருங்கள். இப்போ 4th லைனில் ஃபஸ்ட்டு நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எடுத்துட்டிங்களா? இப்போ 3rdக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. 3rd லைனில் ஒரு செயின் போட்டு இப்போ 1st லைனுக்கு போகக்கூடாது. 2nd லைன்லேயே ஒரு செயின் போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒரு லாக்கு. உங்களுக்கு புரியுதா? பாருங்க, 2nd லைனுக்கு
தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க, செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க, அகைன் கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, தேர்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோட வாய்ஸை மியூட் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், புரியும். தேர்ட் லைனுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க, கீழே கொண்டு வந்து ஒரு லாக், ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக். இப்போ இது டிசைன்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீகாக் ஃபெதர் மாதிரியே ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். அதுல இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பீகாக் ஃபெதர்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க, இப்போ எண்ட் லாக் போட்டுக்கோங்க, எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ பிங்க் கலர் த்ரெட் எடுத்து அகைன் இங்கவே தான் ஒரு செயின் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கீழே இந்த ப்ளூ கலர் த்ரெட்ல போட்டதை விட கொஞ்சம் கீழே இப்படி கொடுத்து லாஸ்ட் இங்க வரைக்கும் போகக்கூடாது, இங்கவே தான் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துடணும். கொஞ்சம் கவனமா செய்யுங்க,
கீழே இருக்க த்ரெட்டெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீனாக செய்யுங்க, நீட்டாக வரும். நான் த்ரெட் கட் பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு கீழே இருக்க த்ரெட்டும் மேலே வருது. இப்போ எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஷேப் வரைஞ்சி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.